நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் முடிப்பவன் முடிசூடுவான் என்று சொல்வார்கள். கன்னி ராசியில் பிறந்தவர்களே, அப்படிப்பட்ட 2 வேலையை நீங்கள் செய்து முடிக்கப் போகிறீர்கள். தடையில்லை, தடுப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் பக்க பலமாக குரு பகவான் இருக்கப் போகிறார். குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கப் போகுது. ஸோ மடியில கனம் இருக்கிறவனுக்கு தான் வழியில பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவன் தான் மண்டியிட வேண்டும் சொல்லுவாங்க. அப்படி மடியில் கனம் இல்லை, யார்கிட்டையும் மண்டியிட அவசியம் தேவையில்லை உங்களுக்கு. அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை உருவாயிருச்சு. குறிப்பா 2 காரியத்தை யார் தடுத்தாலும் கெடுத்தாலும் செய்து முடிப்பீர்கள் நிச்சயம். ஸோ அதை பற்றி விரிவா விளக்கமா இன்றைய பதிவில் பார்க்க போறோம். கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கிறது பார்த்து விடுவோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற தெரியும் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, கடவுளையும் கர்மாவையும் அதிக அளவு நம்பக்கூடிய கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள், நாம செய்யற பாவத்துக்கும் நல்லதுக்கும் நமக்கு உண்டான பலன் கிடைத்து தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை முழு மனதோடு நம்பி அதற்கேற்றபடி வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த வருடங்களில் ஒரு 1.5 வருடம், ஒரு 18 மாதங்கள் ஏனைய கிரகங்கள் எப்படியாக இருந்தாலும் ஜென்மத்துல கேதுவானும் ஒருவன் மட்டுமே இருந்து கொண்டு நீங்க எதை பண்ணினாலும் உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்ட, ஒரு தடை, ஒரு முயற்சியில ஒரு தோல்வி, நல்ல விஷயங்கள் பல பண்ணாலும் அதுக்குள்ள பேர் கிடைக்காம போச்சு. காரணமே இந்த ஜென்மத்தில் இருந்த கேது தான். இந்த 2025 மே மாதம் 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி ஏற்படுது. கேதுபான் உங்களை விட்டு விலகிறாரு. அதற்கு முன்னதாகவே மே மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ குருபவனுடைய பயிற்சியை எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம். சனி பயிற்சி யாருக்காவது கெடுதல் பண்ணுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனா குரு பயிற்சி யாருக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் இப்போ ரிஷபராசியில் இருக்கிறாரு. மிதுன ராசிக்கு மே மாதம் 14ஆம் தேதி இடம் பயிற்சி அடைய போறார். அதாவது உங்களுடைய கன்னிக்கு 9ஆம் வீடு ரிஷபம், ரிஷபத்திலிருந்து ஒரு 10ஆம் வீடான மிதுனத்துக்கு அவர் போறார். 10ஆம் வீடுன்றது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன நடக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, விரிவா விளக்கம் நம்ம பார்த்துருவோம். ஸோ முதல்ல குரு பகவான் உங்களுக்கு யார்? ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் பகவான். ஸோ புதனுக்கு குரு கொஞ்சம் பகை கிரகம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதுல உங்களுடைய கன்னிராசிக்கு 4ஆம் வீடு தனுசு, அதற்கு அதிபதி குரு. 7ஆம் வீடு மீனம், அதற்கு அதிபதி குரு. 4க்கும் 7க்கும் உரியவன் 10ல் போய் அமர்ந்திருக்கிறார். ஸோ பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இப்போ 4ஆம் வீடு அப்படின்றது படிப்பு, வீடு, சொத்துக்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது. 7ஆம் வீடுன்றது வாழ்க்கை துணை, நண்பர்கள், பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் சொல்லக்கூடியது 7ஆம் வீடு. 2 வீட்டுக்கு உரியவன் 10ல் போய் தொழில் ஸ்தானத்துல கர்மஸ்தானத்துல அமர்ந்தான். இந்த 4க்கும் 7க்குரிய வேலைகளை நீங்க இந்த வருஷம் கண்டிப்பா செஞ்சு முடிப்பீங்க. அது நடந்தே தீரும் அப்படின்ற அர்த்தம். அதுதான் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க தெரிவிங்க. அதாவது குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இந்த 2 ஒரு காரியத்தை செய்து முடித்தே ஆகணும் அப்படின்ற ஒற்றை காலில் நிற்கக்கூடிய ஒரு செயல் உங்களிடம் வெளிப்படும். அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருவீங்களா? முடிச்சிருவீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுல முதல் காரியம் நான் சொன்ன மாதிரி படிப்பு விஷயம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த படிப்பு உன்னால படிச்சு ஜெயிக்க முடியாது, இதுல நீ தேர்ச்சி பெற முடியாது, அரியர் நீ கிளியர் பண்ண மாட்ட, அரசாங்க தேர்வுல நீ ஜெயிக்க மாட்ட இப்படின்னு சொல்லி கொண்டிருந்த நண்பர்கள் உறவுகள் மத்தியில் அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு மார்க் எடுத்துருவீங்க. படிப்புல இருந்த தடை விலகிடும். 2வது, சொந்தமா வீடோ நிலமோ கண்டிப்பா வாங்கணுன்ற உங்களுடைய முயற்சியில் நீங்க எடுத்த விடாமுயற்சி, அதுக்குண்டான பலன் இந்த வருடம் கிடைக்கும். கண்டிப்பா அதையும் வாங்கி முடிச்சிருவீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, குருவனுடைய, அதாவது 10ஆம் வீட்டுக்கு போற மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குருவனுடைய நேரடி 7ஆம் பார்வை 4ஆம் இடம் தனுசுக்கு கிடைக்குது. ஸோ அதனால கண்டிப்பா சொத்து யோகம் என்பது கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. அந்த சொத்தை உருவாக்குற விஷயத்துல நீங்க 100% முயற்சியை போட்டு அந்த முயற்சியில பலனும் வெற்றியும் நிச்சயம் கிடைக்கும். அடுத்து கார், வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அல்லது மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அதுல ஒரு யோகம் இருக்கு. ஆக மொத்தம் அசையும் அசையா சொத்துக்கள், கார், வண்டி, வாகனம், நிலம், சொந்த வீடு, அழிக்க முடியாத சொத்துன்னு சொல்லக்கூடிய கல்வி, ஸோ இதையும் வாங்குவீர்கள்.
ஸோ அது ரெண்டுக்குமே யோகம் உண்டு. இதே போல் கலைத்துறையில் ஏதாவது சாதிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருந்தால் அந்த திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கன்னிராசிக்காரங்க இந்த விஷயத்துலலாம் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தபடியா பெண்கள் பூப்படைவது, கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறு பிரச்சனை இருந்தால் அது சரியாகிறது, குழந்தை பாக்கியம் பெறது அளவுக்கு உடல்நிலைப்பாடுகள் உருமாறுவது, இதெல்லாம் ஏற்படும். வாய்ப்பு பயன்படுத்திங்க. அடுத்து 7ஆம் வீடு. 7ஆம் வீடு எதுனா மீனம். அதற்கு அதிபதி குரு பகவான். அவர் தான் 10ஆம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார். 7ல் சனி பகவான் வேற இப்ப அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? சனி பகவான் இருக்கின்ற இடத்தை விருத்தி பண்ணுவார். ஸோ 7ஆம் வீடுன்றது வாழ்க்கை துணை. அப்போ வாழ்க்கை துணையை அமைச்சே தீரணும், திருமணத்தை நடத்தியே தீரணும் அப்படின்ற ஒற்றை காலில் நீங்கள் செயல்பட போகிறீர்கள் இந்த 2025. அதுக்கு குருவான் உங்களுக்கு வழி விடுவாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒண்ணுங்க. அதுல இருந்து மாற்று கருத்தம். ஏன்னா ஜென்மத்தில் இருந்த கேதுவும் 7ல இருந்து ராகும் விலகுறாங்க மே மாசம் 18ஆம் தேதி. அதனால அந்த காரிய தடை விலகுது. கண்டிப்பா திருமணம் நடக்கும். திருமணம்ன்ற நீங்க எடுக்கிற முயற்சியில வெற்றிகள் உண்டு. நல்ல ஒரு நட்பு உறவு உங்களுக்கு கிடைக்கும். புதிய உறவுகள் உங்களுக்கு அமையும். தொழில் ரீதியா வேலை ரீதியா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 விஷயம் 4க்கும் 7க்கும் உரிய விஷயத்த இந்த வருடத்தில் செய்து முடிப்பீர்கள் நிச்சயமான முறையில். இதுல மேற்கொண்டு ஒரு நல்ல பலன் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட, ஸ்தானத்தை விட பார்க்கின்ற ராசிகளுக்கு பலனை அள்ளி கொடுப்பார். குருவுக்கு 5, 7, 9 பார்வை பலன் உண்டுங்க. அப்போ உங்களுடைய கண்ணிக்கு 10ஆம் இடம் மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய கண்ணிக்கு 2ஆம் வீடான துலாம பார்க்கிறார். அது குடும்பஸ்தானம். அப்போ குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம், சுபகாரியம் நிச்சயமா நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். தன வருவாய் உயரும். நீங்க பார்க்கக்கூடிய வேலை தொழில் அதன் ரீதியாக வருமானம் உங்களுக்கு வரும். இந்த ஒரு நேரம் நீங்க பண்ண வேண்டிய தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, புதுசா நான் ஒரு வேலைக்கு போறேன், புதுசா நான் ஒரு தொழில் தொடங்குறேன், இருக்கிற வேலையை விட்டு பெரிய ஒரு வேலைக்கு நீங்க ட்ரை பண்றது, முயற்சி பண்றது, பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க. அதை எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எழுத்துப்பூர்வமான ஒரு ஒப்பந்தம், எழுத்துப்பூர்வமான ஒரு உறுதித்தன்மை வராம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நம்பி இருக்கிற வேலையை விடுறது, புதுசா ஒரு தொழிலை தொடங்குறது, தொழில அதில முதலீடு பண்றது, அதே மாதிரி பதவி வாய்ப்புக்கு ஆசைப்பட்டு இருக்கிற வேலை இழந்துடாதீங்க. இதுல மட்டும் கவனத்தோட இருங்க. ஆனா எப்படி இருந்தாலும் கையிருப்பு கரைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2ஆம் வீட்டை குருவான் பார்க்கிறாரு. கையிருப்பு சேமிப்பாக உங்களுக்கு உயரும். அது வந்து மாற்று கருத்தும்னா அதை நீங்க தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஸோ கொடுத்த வகை மற்றவங்கிட்ட காப்பாற்றி கொடுத்துருங்க. அடுத்து 7ஆம் பார்வை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனுசுல 14 சொத்துக்கள் யோகம், அசையும் அசைய சொத்துக்கள், அழிக்க முடியாத சொத்தான கல்வி, இந்த இதுக்கெல்லாம் நல்ல விதமான யோகங்கள் உண்டு இந்த வருடத்துல. அடுத்தபடியா 9ஆம் பார்வை அப்படின்றது மகரத்தை, அதாவது கும்பத்துல பதியுது. 9ஆம் பார்வை உங்களை கன்னிக்கு கும்பம் என்பது 6ஆம் வீடு. 6ஆம் வீடுன்றது எதிரி கடன் நோயை கொடுப்பது. அப்போ சுப கடன் நீங்க எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கும். அது என்னங்க சுப கடன்னா, ஒரு திருமணம் நடத்தணும், அல்லது ஒரு வீடு கட்டணும், அல்லது நான் வந்து புதுசா ஒரு பிளாட் வாங்க போறேன், ஒரு வீடு வாங்க போறேன் அப்படின்னு அந்த நிலத்துக்காகவோ வீட்டுக்காகவோ அல்லது கல்யாணத்தின் பேர்களோ ஒரு காரிய தடை, அதாவது பணம் இல்லாதனால தடையா நிற்குது. அப்படி பணப்பற்றாக்குறை தடைப்பட்ட காரியம் அந்த பணம் வந்து சேர்றதுனால பூர்த்தி அடையும். இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. மேலும் எதிர்பார்த்த மாதிரி இந்த வருஷம் கண்டிப்பா வேலை ஒரு நிரந்தரமாக அமைந்து விடும், கிடைத்து விடும். கன்னிராசிக்காரங்களுக்கு வேலைக்கு யோகம் இருக்குது. எதிரிகளை நல்லவர்களாக மாற்றக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு எதிரியோடு போராடிட்டு இருப்பீங்க. இப்ப எதிரிகள் உங்களுக்கு ஒரு நட்புறவாக உருமாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இந்த வருடம். ஸோ நோய் பிரச்சனை ஆவரேஜா தீர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க பண்ண வேண்டிய விஷயம், கடமைகளை பூர்த்தி செஞ்சிருங்க. பெற்றோர்களுக்கு உங்களுடைய தாய் தகப்பு செய்ய வேண்டிய கடமை, கூட பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய வேலைகள், இதெல்லாம் தவறாமல் செய்து முடித்து விடுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மேலும் 10ல் குரு வரும்போது கண்டிப்பா குரு வழிபாடு தவறாம பண்ணுங்க. குருவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வியாழக்கிழமை என்று வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல வியாழக்கிழமை 1 மணி நேரம் ஏதாவது ஒரு மணி நேரம் மௌனம் வருவதற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல எலுமிச்சம்பழ சாதம், அன்னதானம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு. ஸோ அன்னதானம் போன்ற விஷயத்துல ரொம்ப ரொம்ப பங்கு கொள்ளுங்க. நீங்க வேலை தொழில் பண்ணக்கூடிய இடத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சேவை என்பது செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்மீக சேவைகள் தாராளமா செய்யலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய கன்னிராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக், நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் காமெண்ட் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.